பாலாஜி. நான் ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராக என்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா 2008-9 ரெட் கேமரா வரும்போது தமிழ் படம்ன்ற படத்தில் வந்து ஒரு டிஐடியாக என்னுடைய கெரியரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு 2014 ஸ்லோலி நான் டிஐடியாக பண்ண படங்களுக்கு ஒரு கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி ஒரு எடிட்டோரியல் ஆஃப்லைன்லாம் கொடுத்ததுனால நான் ஒரு கலரிஸ்டாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன். என்னுடைய பயணம் வந்து இதுதான். நம்ம விஜய் வெங்கட்ராமன் சொல்லும்போது இந்த டிஐடினோட ரோல்ஸை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னார். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லனாலும் டிஐடினோட ரோலோட அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னென்னது ஒரு ரீசெண்ட் 2 எக்ஸாம்பிள்ஸை வச்சு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு படம் பிடி சார்னு ஒரு படம், லால் சலாம்னு ஒரு படம். இந்த படங்களுடைய ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ஸ் வந்து ஒரு 15 crores, மினிமம் 15 to 20 crores இருக்கிற படங்கள். இந்த படத்தில் வந்து ஒரு சில மொத்த ஃபுட்டேஜஸும் காணாமல் போல் ஒரு சில ஃபுட்டேஜ் காணாமல் போனதுனால லால் சலாம் படத்தில் அவங்களுடைய எடிட்டிங் பேட்டர்னே கதையினுடைய இதையே வந்து மாற்ற வேண்டியதாக போனதுனால அவங்க அந்த டைரக்டரே வந்து அவங்க வந்து என்னால் நான் நினச்ச படத்தை பண்ண முடியல அப்படின்னாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம டிஐடியை வந்து வேல்யூவே பண்ணாமல் ஏதோ ஒரு காசுக்கு பண்ணால் போதும், அவன் என்ன பேக் பண்ணுறான். இப்போ அவர் சொன்னார் ஒரு 2 செட் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் பேக்கப், ஒரு செட் ஆஃப் எல்டிஓ பேக்கப். நாங்கள் வந்து தமிழ் படத்துக்கு ஆரம்பிக்கும் போது 2 செட் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் பேக்கப்ஸ், ஒரு செட் ஆஃப் எல்டிஓ பேக்கப்ஸ் பண்ணோம். 2014 ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு 150 படம் டிஐடியாக பண்ணியிருக்கோம், தெலுங்கு, தமிழ் எல்லாமே. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் வந்து இண்டஸ்ட்ரியில் நான் பாட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்லும்போது அப்போது வந்து அதில் ஒரு ஃபியர் இருந்தது. இப்போ நெகட்டிவே வந்து இந்த டிஜிட்டலில் ஷூட் பண்ணுற ஃபுட்டேஜ் தானே, அப்போது ஒரு ஃபியர் இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த ஃபியர் போயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த ஃபெயிலியர் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு 5 to 6 இயர்ஸ்க்குள்ளே ஒரு 10 படத்தில் இது மாதிரி டேட்டா லாஸ் ஆகிருக்கலாம். அப்போ மீதி வந்து ஒரு 800 படங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் போயிட்டே தான் இருக்குது. நம்ம எதுக்கு பண்ணோம்? இப்போ லால் சலாம் எக்ஸாம்பிளோ இல்லை ஒரு பிடி சார் எக்ஸாம்பிளோ இப்போ என்னென்னு பார்த்தோம்னா ஒரு 8 to 10 ஃபுட்டேஜ் பண்ணதுனால ஒரு படத்தில் கதையே மாறிடுச்சு. இன்னொரு படத்தில் அவங்க அந்த டிஐடி ப்ராப்பராக பேக்கப் பண்ணாதனால அவங்க ரெஸ்டரேஷன் கொடுத்து 11 லட்ச ரூபா அவங்க ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்பராக பேக்கப் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 3-4 லட்ச ரூபாயில் முடிய வேண்டிய விஷயம் 11 லட்ச ரூபா ரெஸ்டரேஷனுக்கு கொடுத்து அதுலேயும் ஒரு 25 ஷார்ட்ஸ் அவங்களால எடுக்க முடியல. இப்போ அவங்க எடிட்டில் யூஸ் பண்ணது இதுதான் வந்து டிஐடி. இப்போ இதை நான் சொல்ல வந்த காரணம் என்னென்னா, அன்றைக்கி பண்ணும்போது இதுக்கு ஒரு ஃபியர் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஃபியர் இல்லை. யார் வந்து ஒரு பேக்கேஜ் டீல் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போக வேண்டிய இன்றைக்கி வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸாக இருந்து ஒரு கம்பெனிஸாக இருந்து பண்ணுறவங்கள பேக்கேஜ் டீல்ஸ் யார் பெஸ்ட் கொடுக்குறாங்களோ ப்ரொடியூசர்ஸ் அவங்கள தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது கரெக்டு தான். அப்போ நம்ம இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ இதில் வந்து இன்னொரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ஸும் இருக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்கேஜ் டீல்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் டீல்ஸ் வந்து இப்போ ஒரு விஜய் வெங்கட்ராமன் காமிச்ச ஒரு ஸ்லாடில் ஒரு 90 TB ஆஃப் டேட்டாவை 3 செட் ஆஃப் பேக்கப்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 25 லட்ச ரூபா மினிமம் தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கி ஒரு பேக்கப் டீல்ஸே 5 லட்ச ரூபா, ஒரு 40 TB. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 90 TBன்னு சொல்லும்போது ஒரு 8 லட்ச ரூபா இல்லை ஒரு 10 லட்ச ரூபான்னு சொல்லும்போது யூ ஆர் சேவிங் 15 lakhs of rupees. 15 lakhs of rupees நீங்கள் எல்லாமே ஒரு புது ஹார்ட் டிஸ்காக வாங்கினா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ இந்த பேக்கேஜ் கொடுக்குற கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு படத்துக்கு யூஸ் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க்கு ரீடே ஆகாதுன்ற ஸ்டேஜ் போகிற வரைக்கும் வந்து அவங்க ரீயூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களால சர்வே ஆக முடியும். அப்போ நம்ம இதை வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து இதை வந்து இல்லைங்க நீங்கள் இந்த பேக்கேஜ் டீல் போகிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னாலும் அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது பெஸ்ட்டோ அப்போ நம்ம இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது ஆஸ் ஒரு சினிமாட்டோகிராஃபர்ஸ் கம்யூனிட்டியோ இல்லை ப்ரொடக்ஷன் கம்யூனிட்டியோ வந்து அந்த பேக்கேஜ் டீல்ஸ் கொடுக்குறவங்க கிட்ட இப்போ இது வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் உங்களுடைய ப்ரொடக்ஷன் பட்ஜெட் தான் காஸ்ட். இதை வந்து ஒரு ரீயூசபிள் ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் நம்பி விற்க முடியாது. வச்சா அவர் காமிச்ச அந்த விநாயகர் படத்து மேலே பாரத்தை போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அந்த 800 படங்கள் ரிலீஸ் ஆனது அந்த விநாயகர் காப்பாற்றிட்டார். ஆனால் ஒரு 10 படத்தை விநாயகர் காப்பாற்ற முடியல. அதனால் பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த டிஐடிக்கோ இல்லை இந்த டேட்டாவை எப்படி பேக்கப் பண்ணோம், இதுக்கு வந்து இப்போது நம்ம நெகட்டிவ் காலகட்டத்தில் ஒரு ரீயூசபிள் நெகட்டிவ் கிடையாதுல்ல. ஒரு நெகட்டிவ்க்குன்னு காசு கொடுத்து தானே வாங்கி தானே ஆகணும். அந்த மாதிரி இன்றைக்கி ஹார்ட் டிஸ்க்கை நம்ம இன்சிஸ்ட் பண்ணோம். டிஐடி பேக்கேஜ் கம்பெனிஸ் வந்து என்ன வேணால் கொடுக்கட்டும், பட் ஆனால் அவங்க புது ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி தான் ஆகணும்.
அண்ட் அதுவும் இல்லாமல் அவர் சொன்ன ஒரு 3-2-1 ஃபார்மேட் சொன்னார். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம அதை ஃபாலோவே பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹார்ட் டிஸ்கில் 2 ஹார்ட் டிஸ்கில் பேக்கப் எடுக்கிறோம், இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்க் ரைடில் பேக்கப் எடுக்கிறோம். அந்த எல்டிஓ டேப்புன்றது அந்த எல்டிஓ டேப் வந்து நாங்கள் 2008 பண்ணிருக்கோம். நான் எல்டிஓ 4ல் தமிழ் படம் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து ஒரு எல்டிஓ 9 வரைக்கும் வந்துடுச்சு. 9ல் வந்து ஒரு 10 டிபி ஆஃப் டேட்டா வரைக்கும் ஒரு டேப்பில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ அதை வந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இல்லைங்க இது வந்து தேவையில்லைங்க, இது ஹார்ட் டிஸ்கில் 2 பேக்கப் எடுங்க போதும் அப்படின்ற அந்த மனநிலையை மாற்றணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா 2 மீடியம், இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் இருக்கிறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போது இதனுடைய 3வது பேக்கு வேறு மீடியமில் இருந்தால் இட் வில் பி. இப்போ நான் இதில் இந்த டிஐடியில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு படத்துக்கு வந்து எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து கால் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கார்டு இருக்குது, ரெட் கார்டு, அதை ஷூட் பண்ணிட்டது தெரியாமல் எரேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு டிஐடி டேட்டா மேனேஜர் வந்து லேப்டாப்பில் காப்பி பண்ணிட்டாரு. அவர் தெரியாமல் வேறு ஏதோ மறுநாள் ஷூட்டுக்கு போகும்போது அவர் தெரியாமல் இது ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி அவர் எரேஸ் பண்ணிட்டாரு. ஆனால் நேற்று கார்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்குது, இதில் எந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியும், ஆனால் ஒரு 10% ஆஃப் டேட்டாவை தான், ஒரு 5 ஷாட்டை வந்து ரிட்ரீவ் பண்ணணும். அண்ட் அதுவும் இல்லாமல் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 3-2-1 இந்த 3 செட் ஆஃப் பேக்கப்ஸ் இருக்கு இல்லையா, இதையுமே வந்து நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார்டு வருது, ஒரு ரெட்டோ அலெக்ஸாவோ, இந்த கார்டை வந்து நம்ம 3 செட் ஆஃப் பேக்கப்ஸ்க்கும் அந்த கார்ட்லேருந்து பேக்கப் எடுக்கணும். இப்போ ஒரு கார்ட்லேருந்து ஒரு செட் ஆஃப் பேக்கப் எடுத்துட்டோம், நம்ம அந்த கார்டை திருப்பி எரேஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஷூட்டிங் கொடுத்துட்டோம். அதில் ஏதோ ஒரு பைட்ஸ் சரியாக காப்பி ஆகலை அப்படின்னும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஷாட்டோ 2 ஷாட்டோ நான் ரீடபிளாக ஆகிடும். நான் ரீடபிளாக ஆகும்போது இப்போ நீங்கள் அந்த முதல் செட் ஆஃப் பேக்கப்லேருந்து 2ஆவது செட் ஆஃப் பேக்கப், எல்டிஓ பேக்கப், ரெய்டு பேக்கப், நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அந்த கரப்ட் ஷாட் தான். அப்போது சோர்ஸ் அந்த கேமரா கார்ட்ஸ்லேருந்து 3 செட் ஆஃப் பேக்கப்ஸ் ஆகிடும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தாண்டவம் படத்தில் நமக்கு வந்து ஒரு சில ஷார்ட்ஸில் வந்து ஒரு சின்ன காப்பி பண்ணிட்டாங்க. அவங்க காப்பி பண்ணிட்டாங்க, 2 செட் ஆஃப் பேக்கப்ஸ் இருந்து, ஆனால் இன்டூ மார்க் வந்துடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னு போய் பார்க்கும்போது ஒரு 3 ஷாட் 4 ஷாட் தான், பட் அது வந்து ஒரு சில பைட்ஸ் சரியாக காப்பி ஆகலை. அதுக்கப்புறமா அதை வந்து லக்கிலி ஒரு 2 ஷாட்டை வந்து எங்களால் ரீஸ்டோர் பண்ண முடிஞ்சு, அதனுடைய சாஃப்ட்வேர்லேருந்து அந்த ஒரு காப்பியாகாத ஒரு ஃப்ரேம் 2 ஃப்ரேம்ஸ் அந்த எண்ட் ஃப்ரேம்ஸை தவிர மற்றதெல்லாம் ஒரு வேறு ஃபார்மெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. ஒரு 1 hour 2 ஷாட்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து ப்ரொடக்ஷன் வந்து இப்போ இது காப்பி பண்ணியுமே 3-2-1 பேக்கப் எடுத்துமே அதை வந்து கரெக்டாக பேக்கப் எடுக்கலைன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது கரெக்டாக எப்படி பேக்கப் எடுத்துன்னு தெரிய முடியும்னா, விஜய் வெங்கட்ரமன் சொன்ன ஒரு ஸ்லைட்லேயே ஒரு ஸ்லைட் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம வெறும் டேட்டாவை வந்து ஹார்ட் டிஸ்க் அந்த கார்ட்லேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் அது வந்து 100% இது காப்பி ஆயிருக்கா இல்லையான்றது தெரியாது. இப்போ நமக்கு வந்து ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்காரன் உங்களுக்கு ஓடிபி அனுப்பிச்சு நீங்கள் தான் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிங்களா, அந்த ஓடிபியை என்டர் பண்ணால் தானே நமக்கு போகுது. அந்த மாதிரி ஒரு செக்ஸம்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக காப்பி பண்ணும்போது முதல்ல காப்பி பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த கார்டில் இருக்கிற வேல்யூவை ஒரு செக்ஸம் வேல்யூவாக ஜென்ரேட் பண்ணிவிட்டு, இப்போ காப்பி பண்ண ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஒரு செக்ஸம் வேல்யூவாக ஜென்ரேட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி முடிஞ்சால் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது வந்து ஒரு ப்ராக்டிஸ். இது வந்து இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து 1 டைம் வாங்க போகிற காஸ்ட்டு. அப்போ நம்ம இப்போ இங்கே இந்த விஜய் வெங்கட்ரமன் சொன்னதில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது, ஒரு டிஐடியோ டேட்டா மேனேஜரோ நம்ம ஒரு செக்ஸம் சாஃப்ட்வேரை வச்சு நீ காப்பி பண்ணுறியா டேட்டா, இல்லை மேனுவலாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறியா, நீ கார்டுலேருந்து 3 காப்பியும் எடுக்கிறியா, இல்லை கார்டே இல்லாமல் ஒரு காப்பி எடுத்துகிட்டு அந்த ஒரு காப்பிலேருந்து ரெப்ளிகேட் பண்ணுறியா. இதனால தான் நமக்கான ஒரு டேட்டா லாஸ் நடக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது, இது ஒரு நெகட்டிவ் மாதிரி. அதனால் வந்து ஒரு நியூ செட் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வாங்கி தான் ஆகணும். இந்த ரீயூசபிள் ஹார்ட் டிஸ்க்னால டேட்டா லாஸஸ் வரதான் செய்யும். நீங்கள் காப்பியே 3 செட்டில் 30 செட் ஆஃப் பேக்கப் எடுத்தாலும் ஒரு ஓல்டு ஹார்ட் ட்ரைவில் எடுக்கும்போது அதனுடைய லைஃப் ஒரு கன்சிஸ்டன்சி வரைக்கும் தான் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா லூஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுக்கிறது எல்லாமே, அதாவது இது ஒரு லக்கில் தான், இது ஒரு சிலைக்கே ஆட்டிடியூடில் தான், இது இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏங்க இவ்வளோ நாள் வரைக்கும் எதுவும் ஆகலை, ஓடுற வரைக்கும் ஓட்டோம். ஆனால் ஏதோ ஒரு படம்
ஏதோ ஒரு லால் சலாம் ஏதோ ஒரு பிடி சார்னும் போது தான் இதனுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு வருது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஏன் நம்ம இந்த படங்கள்லாம் பேர் சொல்கிறோம்னா, இதை வந்து இந்த படத்தினோட போக்கியே மாறிடுச்சு, இந்த படத்தினோட கதையே மாறிடுச்சுன்னு டேரக்டர் ஃபீல் பண்ணுறாங்க. அவர் அந்த கேமராமேனுக்கு வந்து ஒரு 10 நாள் ஃபுட்டேஜை இவங்களோட அஜாகிரதனால, இத்தனைக்கும் டிஐடிக்கு காசை பே பண்ணி அவங்க ஒரு அஜாகிரதனால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ரெய்டில் காப்பி எடுத்திருக்காங்க. அவங்க 2 காப்பி எடுத்திருக்காங்க. அந்த 2 காப்பியும் ஒர்க் ஆகல. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ரெய்டினோட ஃபார்மெட் இப்போ இன்றைக்கி சொன்ன மாதிரி நாங்கள் அன்றைக்கி பண்ணும்போது இருந்த ஃபார்மெட்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு போர்ட்டபிள் ரெய்ட்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆன் ஸ்பெட்லேயே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காப்பி பண்ணுற அளவுக்கு அன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 1 டிபி ஆஃப் டேட்டாவை வந்து ஒரு 3 மணி நேரம் காப்பி ஆகும்னா இன்றைக்கி ஆன் ஸ்பாட்டில் அதோட செக்யூர்ட் வேல 1/2 மணி நேரத்தில் காப்பி ஆகிறது. டெக்னாலஜி மாறிடுச்சு. அப்போ நம்ம அதெல்லாம் அப்டேட் பண்ணோன்னா அதுக்கெலாம் காஸ்ட் ஆகும். அதெல்லாம் காஸ்ட் ஆகணும்னா அவன் பேக்கேஜ் டீலில் கொடுக்க முடியாது. நம்ம இன்றைக்கி இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது இந்த பேக்கேஜ் டீலாக இருந்தாலும், ஏன்னா பேக்கேஜ் டீல் வந்து நம்ம வி கேனாட் ஸ்டாப் இட். பட் இதெல்லாம் லேட்டஸ்ட் ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மீடியம். அவன் ஃபாஸ்ட்டாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஃபாஸ்ட்னஸ் ஏன் முக்கியம்னா, அவன் ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் அவன் வந்து 2 செட் ஆஃப் 3 செட் ஆஃப் பேக் ஸ்பாட்லேயே எடுக்க முடியும். இல்லைன்னா கார்டை கொடுத்துருவான் அவன். ஏன்னா இன்றைக்கி இன்னொரு டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, கேமரா ரெண்டல் கம்பெனி ஸ்பாட்லேயே நீ காப்பி பண்ணிட்டு கார்டை கொடுத்துடணும். கார்டை கூட டிஐடிக்கு கொடுக்க மாட்டாங்க. சில படங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கார்டு தான் போகும். அப்போது நீங்கள் 4 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிவிட்டு 4லேருந்து 4:30 மணி வரைக்கும் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு அந்த கார்டை எரேஸ் பண்ணி 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் 6:30 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஒரு செட் ஆஃப் பேக்கப் சரியாக காப்பி ஆகலான்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் எத்தனை காப்பி எடுத்தாலும், நீங்கள் எத்தனை காப்பி எடுக்கிறேன்னு முக்கியம், கரெக்டாக காப்பி எடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிஐடி ஆஸ்பெக்ட்ஸில் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பட்டது வந்து அதுதான். அண்ட் ஆல்சோ அன்றைக்கி இருந்த ஒரு 2008, 9, 10 இருந்த அந்த ஒரு ஃபியர் வந்து இன்றைக்கி இல்லை. ஏன்னா தெர் ஆர் சோ மெனி ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலில் தான். 99% ஆஃப் த ஃபிலிம்ஸ் டிஜிட்டலில் தான் ஷூட் பண்ணுறோம். அதில் ஒரு சில படங்கள் தான் ஃபெயிலியர் ரேஷியோ 1% தான். சார் சொன்ன மாதிரி 1% ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கான காஸ்ட் மாதிரி. ஃபெயிலியர் ரேட்டும் 1%. இங்கே யாருமே கண்டுக்கிறது இல்லை. அதுக்கு அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அது நமக்கு வர வரைக்கும், நமக்கு வந்தால் தான் நமக்கு அதை ஃபியரோ இல்லை ஒரு இதுவோ தெரியும். ஸோ இதுதான் நான் இந்த டிஐடினோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம எல்லாருமே ஆஸ் இண்டஸ்ட்ரி, இது ஒரு ப்ரொடியூசரோ ஒரு இபிஓ இவங்க இல்லை, எல்லாருக்குமே ஒரு டைரக்டர் அண்ட் ஒரு கேமராமேன் எல்லாருக்குமே இது தெரிஞ்சுக்க வேண்டிய இதனோட முக்கியத்துவம். இதை இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீ யார்கிட்ட வேணால் பேக்கேஜ் பேசிக்க, எல்லாமே பொதுவாக ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு நெகட்டிவ் மாதிரி நீங்கள் காசு கொடுத்து வாங்கி தான் ஆகணும். அதை பேஸ் பண்ணி அவன் பேக்கேஜ் கொடுத்துக்கிட்டோம். இதை நம்ம இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு செக்யூர்டான டேட்டாவை படம் முடிகிற வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து இப்போ இது வந்து ஒரு சேலஞ்ச். இது வந்து ஒரு டிஐடி இப்போ நிறைய இப்போ நம்ம எங்களை கூப்பிட்டு சினிமாட்டோகிராஃபி சிக்கலேருந்து பேசும்போது அவங்க சொன்ன பிக்கெஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா, ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ்க்கோ இல்லை ஒரு இவங்களுக்கும் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் என்னன்னதே தெரியல. அதனால் அதுக்கு வந்து அடிஷ்னல் டைம் ஆகுது, அதுக்கு வந்து அடிஷ்னல் காஸ்ட் வாங்குறாங்க. இது என்னன்னே எங்ககிட்ட ஃபஸ்ட்டு தெரியல. அப்போ வந்து நாங்கள் போய் கேட்கும்போது, ஏன்னா ஒன்ஸ் ப்ராஜெக்ட் உள்ளே போய் டெலிவரி பண்ணிச்சு ஒரு தேட்டர்கள் உண்டுன்னா, ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து டே ஸ்டூடியோலேருந்து அதர் டெலிவரிஸ்லாம் வேணும்னா அவங்க டெலிவரிஸ் கொடுக்கணுன்னா காஸ்ட் பட்ஜெட் கேட்குறாங்க. அந்த பட்ஜெட் கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகிடுது, ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க வந்து ஏதோ நம்மக்கிட்டேருந்து காசு வாங்க ஒரு ஐடியா போடுறாங்க. ஆனால் இது எல்லாமே வெவ்வேறு ஃபார்மெட்டாக இருக்குது. இதை பற்றியான ஒரு ப்ரீஃப் தான். இது வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்லைட்ஸ் தான், மொத்தமே ஒரு 4 ஸ்லைட்ஸ் தான், 3 ஸ்லைட்ஸ் தான். இதில் என்னென்னலாம் இருக்குது, இதில் சில படங்கள்லாம் வந்து நம்ம ஒரு 20 crores 30 crores மேலே இருக்கிற பட்ஜெட் தான் சில ஃபார்மேட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம், மற்றபடி ரெகுலர்ஸ். ஆனால் இந்த டெலிவரிஸ் என்னென்னு எடுத்தோம் முதலையே இன்றைக்கி டிஏ ஸ்டூடியோஸில் நம்ம சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, இபிஸாக இருந்தாலும் சரி, யாருமே இதை ஃபஸ்ட்டே சொல்லி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட் அரைவ் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே பட்ஜெட்னா பேக்கேஜில் வராது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்மேட், ஒவ்வொரு மீடியம். அதுக்கு அவங்க சோர்ஸ்லேருந்து தே நீட் டு ரெண்டர் அண்ட் டெலிவர் இன் டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ். இப்போ அதுக்கான ஒரு டெமோவும் வந்து இங்கே காட்ட போகிறோம். இதில் ஒரு ஹெச்டிஆர் ஸ்க்ரீன், இப்போ வேணாமா, இது ஒரு ஹெச்டிஆர் ஸ்க்ரீன், இது ஒரு எஸ்டிஆர் ஸ்க்ரீன். நீங்கள் ஓடிடி கொடுக்கும்போது இப்படி கொடுப்பீங்க, நம்ம ரெகுலர் டிவிக்கோ இல்லை தேட்டருக்கோ காட்டும்போது அந்த மானிட்டரில் கிடைக்கிற மாதிரி. ஸோ இது ரெண்டுமே வெவ்வேறு ஃபார்மேட். ஸோ இதை வந்து கலர் கிரேடிங்கோட ஒர்க் ஃப்ளோ பற்றி ரங்கா பேசும்போது வி வில் ஷோ யூ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இப்போ என்னென்னா நம்மளுடைய பல படங்களுக்கு வந்து நம்ம வந்து
பெரிய பட்ஜெட் படங்கள் இல்லை ஒரு மீடியம், இப்போ இந்த அமரன்லேருந்து எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சுன்னா வந்து ஒரு ரெகுலர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2:3:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஸ்க்ரீன்ஸ் ஒட்டி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சுன்னா வந்து இந்த ஐமேக்ஸ், எபிக், பிஎல்எஃப் இதெல்லாம் வந்து இவங்களோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவே 1.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அப்போது நம்மளுடைய தெர்மாஸ்கோப்பில் நம்ம க்ராப் பண்ணி ஷூட் பண்ணுற அனமார்ஃபிக்கை ஷூட் பண்ணால் அவ்வளோதான் இமேஜே வரும். நம்ம ஃபுல் கேட்லேயே ஷூட் பண்ணால் நமக்கான வேலை இருக்கும், மேலேயும் கீழேயும் டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்போது நம்மளுடைய ஃப்ரேமிங்லேருந்து நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து மெனி சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஃபோர்ஸ் டு ஷூட் இன் இந்த ஃபார்மெட்லேயும் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து அதையும் ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஷூட்லேயே இதை பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு. ஷூட்டில் பிளான் பண்ணால் தான் இவங்க வந்து இந்த ஐமேக்ஸ், எபிக், பிஎல்எஃப்க்கு கொடுக்குறாங்க. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, இல்லைங்க என் படம் வந்து அனமார்ஃபிக்கில் தான் வரணும்னு நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் இந்த டெலிவரி ரெக்குயர்மெண்ட்டில் சில இதில் வந்து நீங்கள் கொடுக்கலன்னா அவங்களே ஸ்ட்ரெச் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து ஏன்னா இப்போது இந்த எபிக் அண்ட் பிஎல்எஃப் ஒரு ஐமேக்ஸில் வந்து நீங்கள் ரெகுலராக வாங்குகிற சினிமா காஸ்ட்டை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிக காஸ்ட். அவங்க வந்து அதை 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக வாங்கிறதுக்கான மெயின் ரீசன் நீங்கள் ரெகுலராக தேட்டரில் பார்க்குறத விட டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் பிரைட்னஸ், டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கொடுக்குறோம். அதனால் எங்களுக்கு வந்து 3 மடங்கு காசு. இப்போ இந்த எப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் ஸ்க்ரீனுக்கு வந்து இங்கே 160 ரூபா 170 ரூபா தான். ஆனால் எபி ஸ்க்ரீன்லேயும் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லேயும் 400 ரூபா 500 ரூபா வரைக்கும். அப்போ 3 மடங்கு காஸ்ட் வரும்போது 3 மடங்குக்கான அவங்க இதை பார்க்குறாங்க. இப்போ நம்ம சினிமாட்டோகிராஃபர்ஸ் வெறும் ஸ்பெரிக்கல் ஆனால் இது 239 ஒண்டி தான் கொடுப்போம்னு நினச்சோம்னா சில படங்கள் ஒத்துக்கிறாங்க. சில படங்களுக்கு வந்து அவங்களே அந்த வெண்டர்ஸே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் கேட்டில் 189 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுக்கலன்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய மீடியம் வந்து ஏதோ ஒரு சீப்பர் மீடியம் மாதிரி நினச்சிட்றாங்க. அப்போது நமக்கான சேலஞ்ச் வந்து 2 ஃபார்மெட்டில் நம்ம ஷூட்டிங்லேயே டிசைட் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்குது. இதை வந்து இது ஒரு நாமாயிட்டிருக்கு. இப்போ இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன ஆகிடுதுன்னா, இப்போ இந்த ஆஸ்பெக்டை டிவியினோட ஃபார்மெட் வந்து 178, டிவிக்கும் இந்த ஆஸ்பெக்டே ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் ஹெச்பிஓ இது ஹாட் ஸ்டாரோ இதிலெல்லாம் நீங்கள் தமிழ் நம்ம லோக்கல் சினிமாஸெல்லாம் விட்டுடுங்க, ஹாலிவுட் சினிமாஸே பாருங்கள், எல்லாமே தேட்டருக்கு இப்படி தான் வந்துட்டு இருந்தது. படங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ஃபுல் 178 ஆஸ்பெக்ட் ஃபுல் ஸ்க்ரீன் வருது. அப்போ அவங்களோட அந்த பிளாக் பார்லாம் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஜூமிங், கண்டென்ட்டே ஜூம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், டிவிக்கு கொடுக்கும்போதும் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட், ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இன்றைக்கி டிவி எல்லாமே ஹெச்டி ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான், அதுக்கு கொஞ்சம் தான் டாப் பாட்டம் கிராப் ஆகும் நம்ம இந்த 189. ஸோ நம்ம இன்றைக்கி டெலிவரியே தேட்டருக்கு வேறு மாதிரி, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்க்ரீன்ஸ் ஐமேக்ஸ் இதுக்கு வேறு மாதிரி, அண்ட் டிவிக்கு வேறு மாதிரி. ஸோ இது 3 நம்ம கொடுக்கலனாலும், இப்போ விஜய் சார் ஒன்று சொன்னார், நம்ம இன்றைக்கி ஒன்று கொடுத்துட்றோம், நாளைக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு புது டெக்னாலஜி வரும்போது அதுக்கு அவங்ககிட்ட கண்டென்ட் இருக்கும், அவனே அதை அப்கிரேட் பண்ணியிருப்பான். இப்போ நெகட்டிவ் இருக்கும்போது சன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஹெச்டியில் ஸ்கேன் பண்ணாங்க, அடுத்து 4Kயில் ஸ்கேன் பண்ணாங்க. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று நெகட்டிவ் இருக்கிற படத்தெல்லாம் அவங்க ஹெச்டிஆரில் ஸ்கேன் பண்ணி அவங்க டால்பி விஷனில் போடுறாங்க. இன்னொன்றில் வந்து டால்பி விஷனுக்கு கேட்டு இன்றைக்கி ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க, டால்பி விஷனா இல்லை ஹெச்டிஆர் 10 ஸோ இதுதான் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோட இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஒரு இன்றைக்கி டெலிவரி மீடியத்தில் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். இதுக்கெலாம் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இல்லைங்க என் படம் வந்து இப்படி தான் இருக்கலான்னு சொன்னால் இதை டிசைட் பண்ணுறது நம்ம இல்லை. இன்றைக்கி பல நீங்கள் சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் சில படங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் அவங்க வந்து நம்மளுடைய மொபைல் ஃபோன் இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நம்ம கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறது தேட்டர் எடுத்து இன்றைக்கி வந்து ஒரு 25% தான் ஆகிடுச்சு. மீதி 75% ஆஃப் த ஃபிலிமை வந்து நம்ம ஆஃப்டர் தேட்டர்கள் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறது இந்த மாதிரி மீடியம்ஸில் தான். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீனாக கொடுக்கும்போது தான் அவங்களுக்கான ஒரு ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் ஃபுல் ஸ்க்ரீன், சின்ன மொபைலில் பார்க்கும்போது நம்ம பிளாக் பேரில் பார்த்தா என்ன ஆகும். ஸோ அப்போது நம்மளுடைய நெரேட்டிவே நம்ம ஷூட்டிங்லேருந்தே இதுக்கு வந்து இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இப்போ நம்மளுடைய படத்தில் நம்ம ஃபுல் கேட்டில் ஷூட் பண்ணும்போது நம்ம மேலே கீழேக்கு பண்ணி ரீரெண்டர் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இதுதான் இருக்குது. அவங்க எப்படி திரும்ப கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஜூம் பண்ணி லெஃப்ட் ரைட்டே எடுத்துடுறாங்க. நீங்கள் க்ளோஸ் மீட்டெல்லாம் போனீங்கன்னா ஃபேஸே வந்து வேலைடு. அப்போது நம்ம பிளான் பண்ணும்போது நம்ம ஷூட்டிங்லேயே இதை பிளான் பண்ணி நம்ம டெலிவரியிலே இதை பண்ணிட்டோம்னா நம்மளோட இமேஜிங் கொஞ்சமாவது அதை ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு நம்மளோட இமேஜிங் அது அட்லீஸ்ட் ஃப்ரேமிங்காவது நம்ம வச்சது வரும். அவன் கையில் கொடுத்தோம்னா அவன் என்ன ஜூம் பண்ணுறானோ என்ன கிராப் பண்ணுறானோ அதான் இமேஜ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
நம்ம வந்து இதை பண்ண மாட்டோம்னா எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் ஜூம் பண்ண போகிறான். அவங்ககிட்ட கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா எப்படி இமேஜ் வரும்னே தெரியாது. நாளைக்கு இதனால் என்ன இமேஜ் இவ்வளோ தப்பாக இருக்குன்னு சொன்னாலும் யாருக்கிட்டையும் பேசக்கூட முடியாது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோ இல்லை சேட்டலைட்லாம் ஃபேஸ்லெஸ். இப்போ நம்ம சினிமா தேட்டர் வரைக்கும்போது ஒரு ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் போய் ஜூம் சேஞ்ச் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல முடியும். ஓடிடிலையும் சேட்டலைட் யார்கிட்ட போய் பேசுவீங்க? யாருமே ஃபேஸே கிடையாது. இன்றைக்கி ஓலாவில் புக் பண்ணுறீங்க, கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்ணுறீங்க? ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்லையோ இல்லை ஃபோன் கால்லையோ தான். அவன் எவங்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும்? அப்போ நம்ம இதுக்கே முதல்ல பிளான் ஆகி இப்படிலாம் டெலிவரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ ஃபார்மட்ஸ் வந்துடுச்சு. இப்போ ப்ரொடியூசர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்கள், இதுக்கு வந்து 3 மடங்கு காசு வரணும் போது ஒரு 30 கோடி ரூபாய் படத்தை கண்டிப்பாக அவர் இந்த ஃபார்மெட்டில் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைப்பார். இப்போ இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, 3D இருக்குது. ஸோ 3D வரும்போது இன்னும் அடிஷ்னல் காஸ்ட் ரெவன்யூ வரும்போது அவங்க அதை பார்க்க தானே போவாங்க. அப்போ இல்லைங்க நீங்கள் ஐமேக்ஸில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம், என்னோடய ஃப்ரேமிங்கை விட முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கும் இன்றைக்கி. அண்டு எப்பிக்லாம் வந்து தேர் டிமேண்டிங் ஃபுல் ஃப்ரேமில் கொடுத்தீங்களான்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்குமே நீங்கள் இங்கே பலாசோவில் இருக்கிற ஸ்க்ரீன்ஸில் போய் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் படம் பாருங்கள், நார்மல் ஸ்க்ரீனில் படம் பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து சில படங்கள், இப்போ ரீசெண்ட் படங்கள் வந்து ஜூனியர் என்டிஆர் படத்தெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இது மாதிரி ஷூட் பண்ணல. ஆனால் சில ஃபைட்ஸ் அண்ட் ஸ்டன்ட்ஸ் சீக்வன்சஸ்லாம் வந்து அவங்க வந்து ஃபுல் கேட்டில் வேறு கேமராஸ் யூஸ் பண்ணதெல்லாம் பண்ணாங்க. அப்போது ஃபைட் அண்டு சாங்ஸ்க்கு வேண்டி ஃபுல் கேட் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. என்னென்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு படத்தை வந்து இப்போ அமரனில் கூட அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல் படமும் நரேட்டிவாக இருக்கிறத வந்து நீங்கள் அடமாரிஃபிக்கில் வச்சுக்கிட்டு உங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் அதிகமாக சாங்ஸு ஒரு கிராண்டாக இருக்கிற சில சீக்வன்சஸ்லாம் நம்ம ஃபுல் கேட்டில் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபுல்லாக கொடுக்கலான்னா நம்மளுடைய படத்தையே வந்து அந்த படம் வரும்போது வந்து ஃபுல்லாக தெரியும். இது வந்து ஹாலிவுட்லேயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஹாலிவுட்லேயுமே வந்து பல படங்கள் வந்து அது மாதிரி வந்திருக்கு. ஸோ ஒரே ஃபார்மெட்டில் ஐமேக்ஸ்லேயோ எபிக்லேயோ நீங்கள் பிஎல்எஃப் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நரேட்டிவ்லாம் 239 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஓடும். ஆக்ஷன் சீக்வன்ஸோ அதெல்லாம் வந்து 189 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபுல் ஸ்க்ரீனில் ஓடும். மேலே பிளாக் பேர் வரும், நரேட்டிவ்லாம் பிளாக் பேர் வராமல் வரும். இது மாதிரி பல படங்களை பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழ்லேயும் வந்து தமிழ் அண்ட் தெலுங்குலேயுமே வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுடைய நரேட்டிவ் ஸ்டைல் இதுதான்னா அட்லீஸ்ட் அதுக்காவது அதை பண்ணோம். ஏன்னா இது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கான காசு இருக்குது. இது எல்லாமே மணி தான் இம்பார்ட்டன்ட் ப்ளே ரோல். அதனால் வந்து இது மணி தான் வருதுன்னு என்னுடைய க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இதில் நீங்கள் தலையிடணும்னு சொல்லவே முடியாது. நீங்கள் இதை தலையிட முடியாதுன்னு சொன்னால் கூட நாளைக்கு இதை ஜூம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியும்? படம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதான் இப்போ நம்ம வந்து இது என்ன சார் ஓவர்சீஸில் தானே இது அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கி வந்து இப்போ நான் அடுத்த ஸ்லைடில் காட்ட போகிறதுல வந்து நம்ம லோக்கல்லையே வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸு வரப்போகுது. இப்போ அதை பற்றி தான் அடுத்து. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சாக கிரியேட் பண்ணி ஒரு JPEG 2000 ஒரு 48 நிட்ஸில் வந்து தேட்டருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒண்டி தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இப்போ என்ன வந்தது, ஐமேக்ஸுக்கு கொடுக்கணும், எபிக்கு கொடுக்கணும், பிஎல்எஃப் லார்ஜ் ஸ்கின் ஃபார்மேட்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணி 189 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஏப்ரலுக்குள்ளே இந்தியாவிலே ஒரு 8 டால்பி சினிமா ஸ்க்ரீன்ஸ் வருது. அந்த டால்பி சினிமா ஸ்க்ரீன்ஸ் என்னென்னா ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்ச் கிடையாது, ஹை டைனமிக் ரேஞ்ச். அப்போ நீங்கள் HDRல தான் கிரேட் பண்ணி ஆகணும். HDRலேருந்து நம்ம தேட்டருக்கு என்ன பண்ணுறோம், ட்ரிம் பாஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சாக இப்போ இன்றைக்கி டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது தியேட்டருக்கே நம்ம ஒரு HDRல டெலிவரி பண்ண வேண்டியது வரும். ஸோ நம்ம இந்த ஏப்ரலுக்குள்ளே ஒரு 8 ஸ்க்ரீன் வந்து HDR ஸ்க்ரீன்ஸை டால்பியிலேருந்து வருது இந்தியாவில். அண்ட் ஆல்சோ LED ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இப்போ ஹைதராபாத்தில் இருக்குது. அது மாதிரி பல ஸ்க்ரீன்ஸ் இந்தியாவிலே வந்து ஒரு 15 ஸ்க்ரீன் LED ஸ்க்ரீன்ஸ், அது வந்து 300 நிட்ஸ். இப்போ நம்ம டிவியில் பார்க்குறது வந்து ஒரு 1000 நிட்ஸ் பிரைட்னஸாக இருந்தாலும் ஓடிடிக்கு பார்க்குறது இப்போ இது மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்க்ரீன்ஸ் தேட்டரில் வரும்போது இந்த 108 நிட்ஸும் இந்த 300 நிட்ஸ் பிரைட்னஸுமே உங்களுக்கு டிவியினோட எஃபெக்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிடும். ஆனால் இப்போது நம்மளுடைய படத்தை இந்த ஃபார்மெட்லாம் இல்லாமல் தியேட்டரில் கொடுக்கறதுக்கும் ஓடிடியில் கொடுக்கறதுக்குமே யூ வில் see large of difference. நீங்கள் தியேட்டரில் கொடுக்குற இந்த ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்ச் கண்டென்ட்டுக்கும் இந்த இமேஜிங் குவாலிட்டிக்கும் இந்த 1000 நிட்ஸ் ஓடிடியில் கொடுக்கறதுக்குமே யூ வில் see lots of difference. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப முக்கியம். இதை வந்து பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து இதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. இதுக்கு நம்ம எந்தெந்த வழிமுறைகள்லாம் பண்ணணும் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு we need to start working in that. இதுக்கு அதுக்கப்புறம் சரி ஓகே இதெல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணும்.
இப்போ இது என்னென்னா, இது ஒன்னொன்றும் ஒரு ஃபார்மேட், ஒரு டெலிவரி. அதாவது இது வந்து ஒரு வாட்டி ரெண்டர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டர்லேருந்து அப்படியே டூப்ளிகேட் எடுத்து இந்த ஃபார்மெட்டுக்கெலாம் கொடுக்குறது கிடையாது. இதுக்கு ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக ரெண்டர் பண்ணி ஆகணும் உங்களுடைய கிரேடிங் டைம்லைன்லேருந்து. அப்போது அதுக்கான டெலிவரி ஃபார்மேட்ஸ் ஃபஸ்ட்டு தேட்ரிக்கல். இப்போ இன்றைக்கி வந்து தேட்ரிக்கல்லாம் என்னென்னலாம் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம் தேட்ரிக்கல்னால் ஒரு ஜேபெக் 2000 J2C ஒண்டி தானே. அந்த J2Cலேயே பல்வேறு விஷயமான J2C இருக்குது. ஓவர்சீஸ்க்கு ஒரு காப்பி கொடுக்குறோம் சென்சாருக்குன்னு, லோக்கலுக்கு சென்சாருக்குன்னு ஒரு காப்பி கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ்லேயே வந்து ஓவர்சீஸ்க்கு ஒரு ரிலீஸ். இது ஏன் தனித்தனியாக போட்டிருக்கீங்க, இதெல்லாம் ஒன்று தானான்னு கேட்கலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நமக்கே தெரியும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு விஎஃப்எக்ஸ் அப்டேட் வந்து ஓவர்சீஸ் சென்சாருக்கும் லோக்கல் சென்சாருக்கும் போகிற பிரிண்டில் விஎஃப்எக்ஸ் வெறும் இந்த ரோப் இருந்தால் எரேஸ் பண்ணுவாங்க, க்ரீன் ஸ்கிரீன் இருந்தால் எரேஸ் பண்ணி ஒரு குவிக் டைம் தான் கொடுப்பாங்க. அது ஒரு குவாலிட்டி அவுட்புட்டாக கூட இருக்காது. அப்போ நமக்கு ரிலீஸ்க்கு வரும்போது தான் ஒரு குவாலிட்டி இஎக்ஸ்ஆரே சிஜிலேருந்தே வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் 99% படங்களுக்கு நடக்குது. ஏதோ ஒரு படங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு ரிலீஸ் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து நடக்கிற படங்கள் கொண்டு தான் ஒரே வெர்ஷன், ஒரு சென்சாருக்கு ஒரு வெர்ஷன், லோக்கல் வெர்ஷன். ஆனால் 99% படங்களுக்கு இத்தனை விதமான அவுட்புட் கொடுத்தே ஆகணும். அது ஒன்றும் இல்லாமல் இப்போ இந்த ஃபுல் ஆஸ்பெக்ட் ரேஷியோவே சேஞ்ச் ஆகிறதுனால இவங்க நம்ம ரிலீஸ்க்கு வந்து ரெகுலர் தேட்டர்ஸ்க்கு ஜேபெக் 2000 கொடுக்குறோம். ஆனால் இந்த ஐமேக்ஸ்க்கோ எப்பிக்கோ அவங்களும் ஜேபெக் 2000 தான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க. பட் அவங்க வந்து இந்த ரெகுலர் தேட்டரில் வந்து ஒரு 160 MBPS டேட்டா ரேட்டில் தான் நம்ம ட்ரெடிஷ்னல், ஏன்னா எல்லா பழைய ப்ரொஜெக்டர்ஸ்லாம் இருக்கும், அதனால் இந்த ஸ்டாண்டர்டில் தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனால் அவங்க வந்து இன்னும் ஹை குவாலிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால ஹை குவாலிட்டி டிஃப் ஃபைல்ஸ் வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு 250 MBPS டேட்டா ரேட்டில் அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரெகுலர் தேட்டரில் பார்க்குற டேட்டா ரேட் குவாலிட்டி ஆஃப் த இமேஜிங்க்கும் ஐமேக்ஸ் எபிக்ஸ் பிஎல்எஃப் ஸ்க்ரீனில் பார்க்குற குவாலிட்டி ஆஃப் த இமேஜுக்கும் ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டிலே வித்தியாசம் இருக்குது, டேட்டா ரேட்லேயே வித்தியாசம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜ் தேவைப்படுது. அதனால் நம்ம 16-bit டிப்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டால்பி சினிமாவும் HDR LEDயும் வந்தால் நம்ம 108 nitsல கொடுத்தாவோன்னா 300 nitsல. இது எல்லாமே ஒன்று கிடையாது. ஃபஸ்ட்டு 4 ஒண்டி தான். ஃபஸ்ட்டு இந்த 16-bit ஐமேக்ஸ் எப்பிக் வரைக்கும் தான் ஒரே ஸ்டாண்டர்ட் நம்ம தியேட்ரிக்கல் கிரேட்லேருந்து கொடுக்குற டெலிவரி. இந்த 108 nits டால்பி சினிமாவுக்கு HDRல கிரேட் பண்ணி HDRலேருந்து டவுன் கன்வெர்ட் பண்ணி 1000 nitsல கிரேட் பண்ணி அதுலேருந்து 108 nitsக்கு டால்பி சினிமாவுக்கு கொடுத்தாகணும். அதே மாதிரி இப்போ இந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸுக்கு வந்து 1000 nitsலேருந்து 300 nitsக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாகணும். ஸோ இப்போ நீங்கள் ரிலீஸ்க்கு கொடுக்குற வெர்ஷன் வேறு, டால்பி சினிமாவுக்கு கொடுக்க போகிற வெர்ஷன் வேறு, 300 nits HDR LED சினிமாவுக்கு கொடுக்க போகிற வெர்ஷன் வேறு. ஒரு மதர் ஃபைல்லேருந்து நீங்கள் வந்து 3 விதமாக ரெண்டர் பண்ணி ஆகணும். அது ஒன்று இல்லாமல் இது வந்து ஒரு தியேட்டரிக்கல் ரிலீஸ் பிரிண்ட். இதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து ஓவர்சீஸ் அண்ட் ஹிந்திக்கெலாம் வந்து இன்றைக்கி என்ன கேட்குறாங்கன்னா ஒரு க்ளீன் டிபிஎக்ஸ் வேணுன்றாங்க, ப்ரோரஸ் க்ளீன். ஏன்னா இவங்களோட அதர் லாங்குவேஜஸ் ஏன் க்ளீன் கேட்குறாங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ஒரு தமிழில் ஏதோ ஒரு பேர் போட்டிருப்போம், இல்லை வேறு ஏதாவது ஸ்மோக்கிங் கார்ட்ஸ் போட்டிருப்போம். இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஓவர்சீஸ்லேயும் இப்போ கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓவர்சீஸ்க்கு நம்ம அந்த ஸ்மோக்கிங் கார்ட்ஸு அதெல்லாம் போட்டு கொடுக்குறதில்ல. அவங்க வெவ்வேறு சேட்டலைட்ஸ்குள்ளே அவங்களோட வெளி கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ரீபர்பஸ் பண்ணுறதுக்கு இதை மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுவும் நீங்கள் தனியாக கொடுத்தாகணும். அதுக்கப்புறமா ஓடிடி முன்னாடி நான் சேட்டலைட் வந்துடுறேன். இப்போ சேட்டலைட்டில் என்னென்னா, இப்போ சன் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து ஒரு ப்ரோரஸ் 422HQ ஒரு சவுண்டு வித் சவுண்டோட பர்ன் பண்ணி கொடுத்தா போதும். ஆனால் இப்போது கலைஞர் டிவியோ ஜீ தமிழோ அவனுக்கு 24 FPS கொடுத்தாகணும், 25 FPSல கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாகணும். ஏன்னா டிவியில் ஓடுறது வந்து உங்கள் படம் வந்து 25 FPSல தான் சேட்டலைட்டில் டெலிவிஷனில் வருது. அப்போது இதை வந்து சன் வந்து அவங்களோட இன்டர்னல் சிஸ்டம் மூலமாக அவங்களே கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் சன் ஹாட்ஸ்டார் விஜய் டிவி கேட்குறது இல்லை. ஆனால் கலைஞரும் ஜி நீங்கள் 24 கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஆர்கைவல் மாஸ்டருக்கு, 25ல கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் மாஸ்டருக்கு. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நீங்கள் 24ல் ஷூட் பண்ணுறது 25ல கன்வெர்ட் பண்ணும்போது, இப்போ நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் சொல்கிறேன். 24 to 25 கன்வெர்ட் பண்ணும்போது யூ ஆர் ஆடிங் 1 frame, இல்லைனா உங்களுடைய டியூரேஷன் சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஆடிங் 1 frame போது யூ ஆர் க்ளோனிங் ஒரு ஃப்ரேமாக தான் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். 12 ஃப்ரேம்ஸ்க்கு ஒரு ஃபீல்டும் இன்னொரு 12 ஃப்ரேம்ஸ்க்கு இன்னொரு ஃபீல்டும் க்ளோன் பண்ணி 25 FPSஆக டூப்ளிகேட் பண்ணுறோம். இப்போ இந்த டூப்ளிகேட் பண்ணும்போது ரெகுலர் ஷார்ட்ஸுக்கெலாம் இது எந்த ஒரு இஷ்யூவும் வராது. இப்போ இங்கேருந்து ஒரு பேனிங் வருதுன்னு நினச்சிக்கோங்க. அந்த டைமில் யூ வில் சி ஜிட்டர். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் எ
அவங்க வந்து இந்த ஃபார்மேட்டில் பண்ணோம், இப்படி தான் பண்ணோன்னு சொல்லி கியூசியில் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில இதெல்லாம் வந்து நம்ம க்ரியேட்டிவாக இப்படி பண்ணியிருப்போம், பட் இருந்தாலும் அவங்க ப்ராட்காஸ்ட்டில். ஸோ அப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 days ஆஃப் ஒர்க் ஆகுது கியூசி கிளியராகவே சேட்டலைட்டில். அதுக்கப்புறமா அவங்களும் டிபிஎஸ் க்ளீன் கேட்குறாங்க. அது எதுக்குன்னா அவங்க வந்து நாளைக்கு அவங்களோட சேட்டலைட்டை வேறு வேறு சேனல்ஸில் அவங்க போடுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களன்னா விஜய் சூப்பர் இதிலெலாம் வந்து எல்லா தமிழ் படமுமே வந்து எல்லா தெலுங்கு படமுமே வந்து தமிழில் டப் பண்ணி போடுறாங்க. இதை வந்து அவங்க ஃப்யூச்சரில் கேட்டு அவங்களும் ஒரு க்ளீன் கேட்குறாங்க. அடுத்து வந்து ஓடிடியில் வந்து இப்போ இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சில் கிரேட் பண்ணால் போதும். ஓடிடிக்கு கொடுக்கும்போது இப்போ வரைக்கும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய வெப் சீரிஸஸ் இல்லை அவங்களா ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ் இதெல்லாம் வந்து ஹெச்டிஆர் மேண்டேட்ரி. ஆனால் இன்னொரு நெக்ஸ்ட்டு 6 monthsக்குள்ளே ஹெச்டிஆர் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எல்லா கண்டென்ட்டுக்கும். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக விஜய் வெங்கட்ராமன் ஒன்று சொன்னார். அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சில் ஒரு சீரீஸை வந்து பண்ணிட்டாங்க, ஒரு வெப் சீரிஸை கிரேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட லைசன்சிங் வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. அந்த லைசன்ஸ் முடிஞ்சிடுச்சு. அந்த 4 வருஷத்தில் அந்த ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அப்கிரேடே ஆகிட்டாங்க ஃபார் ஹெச்டிஆர். அப்போது அவங்களோட கண்டென்ட் எல்லாமே ஹெச்டிஆரில் தான் பண்ணி ஆகணும். இப்போ இந்த கம்பெனி வந்து ஹெச்டிஆரில் கிரேட் பண்ணாதனால அந்த கண்டென்ட்டை அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கணும்னா இன்றைக்கி வந்து ஹெச்டிஆரில் கிரேட் பண்ணி ஆகணும். நம்ம ஹெச்டிஆரில் கிரேடே பண்ணாதனால ரீக்ரேட் பண்ணி ஆகணும். திருப்பி காஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம சொல்லலாம், இது என்ன சார் நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு தானே, நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கே என் படம் கொடுக்க போகிறதில்லன்னா. இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், சோனி லைவ், ஹாட்ஸ்டார், ஜி எல்லா சேனலும் ஹெச்டிஆர் கண்டென்ட்டை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய இதில் ஜியை தவிர மற்ற ஜி கூட நான் கேள்விப்பட்டேன் சில இந்தி படங்கள்லாம் எல்லாமே ஹெச்டிஆரில் ப்ராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ஸில், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அவங்களுடைய டிவியில் ஒண்டி தான் வந்து நம்ம சேட்டலைட்டில் கொடுக்குற கண்டென்ட் போடுறாங்க. அவங்களுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ஜி5லையோ இல்லை ஹாட்ஸ்டார்லையோ நெட்ஃப்ளிக்ஸ்லையோ அமேசான்லையோ சோனி லிவ்லையோ ஹெச்டிஆரில் தான் கண்டென்ட் டெலிவரி ஆகிட்டுருக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஹெச்டிஆரில் ஒர்க் பண்ணோம்னா 2 காஸ்ட் ஆகும். அப்போது நம்ம இது 2 காஸ்ட்டை பண்ணுறதுக்கு முதல்லையே ஒரு ஹை குவாலிட்டியில் ஹெச்டிஆரில் பண்ணிவிட்டு அதை ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் கொடுக்கணுன்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை தான் வந்து ரங்கா வந்து அடுத்த ப்ரெசன்டேஷனில் பண்ண போகிறார். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று, டிஐடி டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நமக்கான முக்கியத்துவங்கள் அண்ட் அதுக்கான இன்சிஸ்டன்ட். நம்ம வந்து புது ஹார்ட் டிஸ்கில் தான் மெயினாக வந்து அதுதான் மெயின். நான் என்ன சொல்கிறது வந்து, நீங்கள் யார்கிட்ட வேணால் என்ன டீல் வேணால் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், ஆனால் ஒரு படத்துக்கும் நெகட்டிவ் எப்படி வாங்கினோமோ அது மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க், புது ஹார்ட் டிஸ்க் வாங்கி தான் ஆகணும். அதை ஒண்டி தான் நம்ம இன்சிஸ்ட் பண்ண முடியும். அவங்க எந்த காசு கொடுக்குறாங்கன்றத நம்ம யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாது. அது வந்து அவங்களுக்கும் அவங்க பேக்கேஜ் டீல் பண்ணுறதுக்கான வித்தியாசம். அதை ஒண்டி தான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம ஒர்க் ஃப்ளோவில் நம்ம இத்தனை விதமான டெலிவரிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஹெச்டிஆரில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சு வந்தால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய இப்போ நம்ம இதை வந்து இவங்க ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லலாம், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சொல்லலாம். நம்ம ஒரு சினிமாட்டோகிராஃபர் சைட்லேருந்து இத்தனை அவுட்புட்ஸுக்கும் டெலிவரி பண்ணுற கேப்பபிளாக இருக்கிற ஒரு ஸ்டூடியோ. அண்டு இது வந்து இது என்னங்க ஒரு 20 கோடி ரூபா 30 கோடி ரூபா படத்துக்கு இல்லை, 4 கோடி ரூபா படமும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஹெச்டிஆரில் தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. நீங்கள் 4 கோடி ரூபா படமாக இருந்தாலும் சரி, 30 கோடி ரூபா படமாக இருந்தாலும் சரி, 300 கோடி ரூபா பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை டெலிவரி பண்ணி தான் ஆகணும். 4 கோடி ரூபா படத்துக்கும் 30 கோடி ரூபா படத்துக்கும் 300 கோடி ரூபா படத்துக்கும் கிரேடிங்கில் எந்த வித்தியாசமும் கிடையாது. கிரேடிங்கினோட காஸ்ட்லேயும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டெலிவரி ஃபார்மட்ஸ் வரும்போது தான் அதுக்கான காஸ்ட் வித்தியாசம் வரும். அதை பற்றி நம்ம ரகு பேசுவார். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். எஸ் சார். ஆக்சுவலாக ஒரிஜினல்ஸுக்கும் அவங்களுடைய வெளியில் வாங்குற ப்ரொக்யூர் பண்ணுற படங்களுக்கும் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸு. ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் சொல்லிடுறீங்க. இல்லை சார், இப்போ ஒரிஜினல்ஸுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஹெச்டிஆரில் ஒண்டி தான் டெலிவரி பண்ணி ஆகணும். ஆமாம். அண்ட் அதோடு இல்லாமல் நீங்கள் அட்மாஸில் ஒண்டி தான் மிக்ஸ் பண்ணி ஆகணும். அதுலேருந்து நீங்கள் டவுன் கன்வர்ஷன்ஸ்லாம் பண்ணி ஒர்க் பண்ணி இப்போ ஹெச்டிஆரில் ப்ரொஜெக்ட் பண்ணால் ஹெச்டிஆரில் வரும். இப்போ ஹெச்டிஆர் இல்லாதவங்க மொபைல் ஃபோனில் படம் பார்க்குறவங்களுக்கு அவன் அந்த சீரீஸை காட்டுறான். அதுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சுக்கும் ஒர்க் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் ஒரே ஃபைலில் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து தனித்தனி ஃபைலில் கொடுக்குறதில்ல. ஒரு சிங்கிள் ஃபைலில் ஹெச்டிஆரும் இருக்கும், எஸ்டிஆரும் இருக்கும்,
எல்லா வெர்ஷன்ஸ் இப்போ வந்து நீங்கள் இந்தியாவில் அது ப்ராக்டிஸ் கிடையாது. ஆப்பிள் டிவியில் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் 600 நிட்ஸ் ஹெச்டிஆருக்கும் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஓகே. நீங்கள் ஆப்பிள் டிவிக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்களா 1000 நிட்ஸ் ஹெச்டிஆர், 600 நிட்ஸ் ஹெச்டிஆர், அதுக்கப்புறமா 100 நிட்ஸ் டிவி. ஸோ இதுக்கும் பண்ணி இது ஒரு சிங்கிள் ஃபைல்லையே இது ஒரு மெட்டடேட்டா ஃபைலாக இருக்கும், இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ யாரோடைய டிவி, இப்போ இந்த டிவி வந்து ஒரு 800 நிட்ஸ் டிவின்னா நீங்கள் சொல்கிற இந்த மெட்டடேட்டாலாம் இந்த டிவி முன்னாடி வரைக்கும் போகும். இந்த டிவியினுடைய 800 நிட்ஸ் பிரைட்னஸ் லெவலில் வச்சு இது 1000 நிட்ஸுக்கு இவ்வளோ பிரைட் இருக்குது, 800 நிட்ஸ்க்கு இதை மேப் பண்ணி உங்கள் டிவி தான் காட்டுது, உங்களுடைய டிஸ்பிளே தான் காட்டுது, உங்களுடைய மொபைல் ஃபோன் காட்டுது, உங்களோட ஐபேட்ஸ் காட்டுது, உங்களோட நெட்புக். அது வரைக்கும் இவன் மொத்த கண்டென்ட் 1000 நிட்ஸில் பண்ணுறதை தான் கொடுக்குறான். உங்களுடைய அந்த டிவைஸ் என்ன நிட்ஸ்ன்னு அதுக்குள்ளே ஒரு மெமரி இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அதுதான் வந்து இப்போ இதுலேயே ஹெச்டிஆரில் 2 விதம் இருக்குது. டால்பி விஷன் ஒன்று இருக்குது, HDR10 ஒன்று இருக்குது. இப்போ HDR10ன்றது நீங்கள் எந்த டிவைஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு சிங்கிள் மெட்டடேட்டா தான், இது 1000 நிட்ஸ்க்கு இவ்வளோ பிரைட். டால்பி வந்து அப்படி கிடையாது. அவன் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு பிரைட்னஸ் சீனுக்கு இந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குன்ற மேப் பண்ணி உங்களுடைய 600 நிட்ஸ் டிவிக்கு தகுந்த மாதிரி மாற்றுவான். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மெட்டடேட்டா டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் HDR10 அப்படி கிடையாது, மொத்தமாக பூசின மாதிரி ஒன்று தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து HDR10 விட டால்பி விஷனை எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் ஃபஸ்ட்டு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஒண்டி தான் அதை இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க டால்பி விஷன். மற்றதெல்லாம் வந்து HDR10 கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அமேசான் ஹாட்ஸ்டார் டால்பி விஷன் தான், அமேசான், சோனி லைவ், ZEE5 எல்லாருமே டால்பி விஷனுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து டால்பி விஷனில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். எல்லா டிவைஸும் நீங்கள் 2018க்கு அப்புறமா வாங்குற எந்த டிவி, மொபைல் ஃபோன், உங்களுடைய எல்லாத்துலேயுமே வந்து சம் ஃபார்ம் ஆஃப் HDR டிஸ்பிளே இருக்குது. ஒரு 300 நிட்ஸ்லேருந்து ஒரு 800 900 நிட்ஸ். இப்போ இன்றைக்கி வந்து 1000 நிட்ஸ்லாம் மாறி இந்த வருஷம் வந்த டிவிலாம் 1500 நிட்ஸ் 1800 நிட்ஸ் டிவி வந்துடுச்சு. ஸோ இப்போது இந்த 1000 நிட்ஸுக்கான இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் இந்த டிவியோட பிரைட்னஸ் 1800 நிட்ஸுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஒர்க் ஃப்ளோவில் டால்பி விஷனில் கிரேட் பண்ணி அவங்களுக்கு அவர் சிங்கிள் ஃபைலாக டெலிவரி பண்ணி ஆகணும். அதுலேருந்து அவங்க எந்தெந்த இவன் மொபைல் ஃபோனில் ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சராக இருக்கா அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேப் பண்ணி உங்களோட அந்த கிரேடிங் இன்ஃபர்மேஷனை வச்சு மேப் பண்ணி அவன் டெலிவரி மல்டிபிள் ஃபார்மேட்ஸுக்கு அவன் க்ளவுட்லேருந்து அது டெலிவரி ஆகிடும். பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் நீங்கள் இப்போ இப்படி பண்ண வேண்டி தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். நீங்கள் இங்கே பண்ணிட்டீங்களேன்னா அங்கே கொடுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஏன் இப்போ இது பண்ணணும், அவனே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சை வாங்கிக்கலாமான்னு சொல்லலாம். இப்போ அவங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 200 நெட்ஃப்ளிக்ஸ் பிளான் இருக்குது, 650 நெட்ஃப்ளிக்ஸ் பிளான் இருக்குது. இந்த 650 இருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ் காமிக்கு இந்த அளவுக்கு ஒரு சுப்பீரியரான கண்டென்ட்டை அவன் கொடுத்தாகணும். அதுவும் இல்லாமல் நான் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் பேசும்போது நான் சொன்ன சில படங்கள்லாம் வந்து இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சீரியஸ் நீங்கள் சொன்னதுனால சீரியஸில் வந்து நீங்கள் வந்து இந்த 4K ரெசல்யூஷன் கேமராவில் தான் ஷூட் பண்ணணுன்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 10% ஒண்டி நீங்கள் நான் கேமரா. அதை ஏன் சொல்கிறாங்கன்னா சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் 4Kல ப்ரொஜெக்ட் பண்ணிடுறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு டுபாக்கு ஒரு ஹெச்டியில் கேப்சர் பண்ணி 4Kல அதை அப்ஸ்கேல் பண்ணால் நான் கொடுக்குற ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு நீ என்னை சீட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய கேஸ் போடுறாங்க. அதனால தான் அவங்க நீ ஷூட்டிங்லே இதை வந்து நீ 4Kல தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி அவன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அவன் டெஸ்ட் பண்ணி பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மேண்டேட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எல்லாமே அவங்களோட சீரீஸ்க்கு தான், ஃபிலிம்ஸ்க்கு கிடையாது. பட் ஆனால் அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஃபிலிம்ஸ்க்கும் சீரீஸ்க்கும் எந்த ஸ்டாண்டர்ட் வேரியேஷனும் வரக்கூடாதுன்றதுனால இது வந்து மேண்டேட்டடாக இப்போ நீங்கள் HDRல பண்ணி டால்பி விஷன் IMF கொடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து HDRம் இருக்குது SDRம் இருக்குன்றதுனால ஒரு ஸ்டாண்டர்டாக இண்டஸ்ட்ரி இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஒன்று தான், ஒரே டெலிவரி தான் பண்ணணும் போது HDRல ஒன்று தான் டெலிவரி பண்ணிங்க. அவன் HDRா SDRா வேறு எந்தெந்த டிவி என்னென்ன ஃபார்மெட் என்னென்ன மொபைல் அதெல்லாமே அவன் கன்வெர்ட் பண்ணிப்பான். நீங்கள் ஒரே ஃபார்மெட்டில் கொடுத்தாகணும், அது HDRல ஒண்டி தான் கொடுத்தாகணும். இது வந்து அவன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக ஆகிடும். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஆகிட்டா நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணியாகும். நம்ம மோனோ சவுண்டில் இருந்தோம், அதுக்கப்புறமா ஸ்டீரியோஃபோனிக் வந்தது, அதுக்கப்புறமா 5.1 வந்து இப்போ 5.1 இருக்கும்போது நான் மோனோவில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? தேட்டர்லாம் மாறிட்டான். அதை மாதிரி உங்களுடைய டிவி மொபைல் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம், நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே HDR வீடியோ இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்கள் மொபைல் ஃபோனில் HDRல ஷூட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறீங்க. எதுவுமே பண்ணாலும் அது இன்ஸ்டாகிராமில் யாராருக்கெல்லாம் டிஸ்பிளேல இருக்கோ அதுவே HDRல வந்ததுன்னும் போது நம்ம டெலிவிஷன் அண்ட் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் நம்மளுடைய கண்டென்ட் வந்து சுப்பீரியர் கண்டென்ட், இதுக்கு நம்ம பல நாள் உழைச்சி பண்ணுறோம். அப்போது இந்த பெஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்த வேண்டி தான் ஆடியன்ஸினோட ரெட்டென்ஷனுமே இருக்கும்.
அப்படி இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற இப்போ நீங்கள் பேசலாம் வந்து ஒரு ஃபிலிமையும் பார்த்து தேட்டர்லையும் பார்த்து டிவி மொபைல் ஃபோன் இந்த ஜென்ரேஷனுக்கு ஓகே. வெறும் மொபைல் வண்டியை பார்த்து வாழ்கிற ஜென்ரேஷனுக்கு அவன் என்ன சொல்லணும், இதுனே ஏதோ ஒரு மாதிரி நல்லாவே இல்லையே அப்படின்னு தே வில் இக்னோர் த கண்டென்ட்டு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதெல்லாம் வந்து ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறோன்னு எடுத்துக்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இன்னொரு 6 months வேணால் ப்ரொக்யூர் பண்ணுற படங்களும் ஹெச்டிஆர் கேட்பாங்கன்றீங்க. இல்லை சார், இப்போ வந்து நீங்கள் அதில் இப்போ ஹெச்டிஆர் தான் அமேசானே வாங்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. ஆமாம், அமேசான் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், சோனியில் ஜி5, ஹாட்ஸ்டார், இங்கே இருக்கிற இன்னைக்கு டாப் 5 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் வாங்குறாங்க. ஓகே ஓகே. எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை, ஜி5 தான் இருந்தது. இப்போ ஜி5 லாஸ்ட் 6 months அவங்களும் வந்து அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் ஹெச்டிஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து இதோட நிற்க போகிறதில்ல சார். இப்போ நீங்கள் சன் நெக்ஸ்ட்டில் போய் சன் டிவி சீரீஸ், சன் டிவியினோட ஒரு ஹெச்டிஆர் சேனலே ஓடுது. நீங்கள் ரெகுலராக சன் டிவி பார்க்குறீங்களே, அது ஹெச்டிஆர்லாம் சேனல் ஓடுது. அவன் என்ன பண்ணுறான், ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஹெச்டிஆரில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிடுறான். லைவ் சீரீஸ்லாம் இருக்குல்ல, சீரியல்ஸு, இதெல்லாம் அவனுடைய லைவ், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சு கேமராலேருந்து வர சிக்னலே அப்ஸ்கேல் பண்ணி ஹெச்டிஆரில் ப்ரொஜெக்ட் பண்ணுறான். நீங்கள் சன் நெக்ஸ்ட்டில் போனால் டால்பி விஷன் ஹெச்டிஆரில் உங்களை சன் டிவியை இன்றைக்கி பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு ஸ்பெஷல் சன் நெக்ஸ்ட் வேணுங்க, எங்கிட்ட ஹெச்டிஆர் டிவி இருக்கணும்னு இல்லை. இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸே அது கேப்பபிள் தான். சரி, இப்போ ஹெச்டிஆர் 10+ இருக்குல்ல, 10+க்கும் டால்பி விஷனுக்கும் சேம் டைனமிக் மெட்டடேட்டா தானே ரெண்டுமே? ஆமாம். ஸோ அது வந்து 4000 nits வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு தியரிட்டிக்கலி சொல்லியிருக்கு. இது வந்து 10,000 nits வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சரி, இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் இதுக்காக கேட்குறேன். இது ரெண்டுத்துக்கும் வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்? இல்லை, இப்போ என்னன்னாங்க, இப்போது டால்பி விஷன்னா நீங்கள் டால்பி விஷனுக்கு அனலைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களுடைய கிரேடிங் அப்ளிகேஷனில் டால்பி விஷன் வந்து இந்த டால்பியாக அனலைஸ் பண்ணி ஒரு வேல்யூவை எடுக்குது. ஹெச்டிஆர் 10+க்கு நீங்கள் டால்பினோட மெட்டாடேட்டாவை வச்சு பண்ண முடியாது, ஹெச்டிஆர் 10+ஆக அனலைஸ் பண்ணணும். இது ரெண்டுமே டைனமிக் மெட்டாடேட்டா தான், பட் ஆனால் இது ரெண்டும் வெவ்வேறு ஃபார்மேட். இப்போ இது என்னென்னா, சாம்சங்ன்ற ஒரே கம்பெனி வண்டி தான் ஹெச்டிஆர் 10+ உலகத்தில் இருக்காங்க. மற்ற எல்லாரும் டால்பி விஷனுக்கு மாறிட்டாங்க. நாளைக்கு சாம்சங்கே ஹெச்டிஆர் டால்பி விஷன் சப்போர்ட் வந்ததுன்னா அது ஒண்டி தான். இப்போ இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டால்பி அட்மாஸ் வரும்போது இந்த இன்னொரு சவுண்ட் ஃபார்மேட் ஒன்று வந்து ஆரோ 3D வந்தது. இப்போ இன்றைக்கி ஆரோ 3D எத்தனை பேர்கிட்ட இருக்குது? எல்லா இதுதான் சொல்கிறல, சாம்சங்ன்ற ஒரே டிவி வண்டி தான் இந்த ஹெச்டிஆர் 10+ அண்ட் சம் சைனீஸ் டிவி கம்பெனிஸ் வண்டி தான் ஹெச்டிஆர் 10+ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற எல்லாருமே டால்பி விஷனையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹெச்டிஆர் 10+ம் போடலாம் நீ, ஆனால் சாம்சங்கில் ஒண்டி தான் டால்பி விஷன் இன்னும் வரல. பட் இல்லை, இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ஸ்டாண்டர்ட் தான். டால்பி விஷனாக இருக்கட்டும், ஹெச்டிஆர் 10 இருக்கட்டும், அவன் ஒண்டி தான் அதை ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்போது இது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். நீங்கள் டால்பி விஷன் ஹெச்டிஆர் 10+ யாருமே எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மே கேட்குறது இல்லை. ஹெச்டிஆர் 10 இல்லை டால்பி விஷன், அவ்வளோதான். இல்லை சார், இப்போ 1000 nits வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மானிட்டரு ஆப்வியஸ்லி ஹெச்டிஆர் 10+ம் சப்போர்ட் பண்ணல. இல்லை, ஹெச்டிஆர் 10+ நீங்கள் கொடுத்தாலும் யாரும் வாங்குறதில்லன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ அது வந்து அக்செப்டபிளே கிடையாது எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும். நீங்கள் ஹெச்டிஆர் 10 கொடுக்கலாம், இல்லை டால்பி விஷனில் கொடுக்கலாம், அவ்வளோ. நான் எது கேட்க வந்தேன்னா மேபி தப்பாக கூட இருக்கலாம். இப்போ டால்பி விஷன்றது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, பட் ஹெச்டிஆர் 10+ வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக பண்ண முடியுமா? இப்போ டால்பி விஷனுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட் அதுதான் சொல்கிறேன்ல, இந்த கலர் கிரேடிங்கில் இதுக்குன்னு தனி பட்ஜெட் கிடையாது. ஓகே, இது வேற ஒரு ஃபார்மட். இப்போ நீங்கள் வந்து நார்மல் தேட்ரிக்கல் அவுட்புட் கொடுக்குறீங்க, JPEG 2000 கொடுக்குறீங்க, 16-bit டிஃப் கொடுக்குறீங்க. நார்மல் தேட்ரிக்கல் J2C கொடுக்கும்போது ஒரு படத்துக்கு வந்து 200 GB வரும். இந்த 16 டிஃப் கொடுக்குறது வந்து 800 GB, 8 TB. ஆனால் அவன் என்ன பண்ண போகிறான், உங்களோட நார்மல் படம் 200 GB தேட்டரில் ஓடுது, இந்த ஐமேக்ஸ் எபிக் ஸ்க்ரீன் எல்லாம் அவன் வந்து 200 GB 300 GB மாற்றி தான் போடுறான், அவ்வளோதான். ஆனால் உங்ககிட்ட 8 TB டேட்டா ஏன் கேட்குறான்? அதுதான் வித்தியாசமே தவிர வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ சார். டேட்டா பேக்கப் பற்றி ஒரு இது அவர் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது 30 crores படத்துக்கு வந்து 1% 30 lakhs அவர் சொன்ன அந்த 3 to 1 பேக்கப். ஓகே, இதே வந்து அதே ஆரி அலெக்சா LF வந்து 4 crores படத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க, அதே டியூரேஷன் ஷூட் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. இல்லைங்க, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு 90 TB 30 கோடி ரூபாய் படத்துக்கு 60 நாளில் 2 கேமரா 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஷூட் பண்ணால் அது ஓகே. 4 கோடி ரூபாய் படத்துக்கு 2 கேமரா 1.5 மணி நேரம் ஷூட் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா? இல்லை 2 கேமரா இல்லை சார், ஒரே கேமரா. இல்லைங்க, அப்போ உங்களுடைய பட்ஜெட்டே 90 TB எடுத்து 40 TB ஆச்சு இல்லை?
அப்போது அதனுடைய பட்ஜெட்டு நீங்கள் இந்த டேட்டா பேங்களோட அவர் சேலரியாக தான் ஒரு 4.5 லட்ச ரூபா போட்டார். மீதி 20 நீங்கள் உங்களுடைய இந்த ஸ்டோரிங் வந்து 20 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா ஆகிடுதுல்ல ஆஃப் த ப்ரைஸில். இல்லை நான் என்ன கேட்க வந்தேன்னா சார், அந்த மாதிரி லோ பட்ஜெட் மூவியில் ஒரு டிஃப்ரெண்ட் மீடியம் காப்பி பண்ணுறதை பற்றி சொன்னார் இல்லையா, எல்டிஓ ப்ளஸ் ரைடு அண்ட் ஹார்ட் டிஸ்க். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜென்ரலி ஒரு 3 பேக்கப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கை வாங்கி 3 பேக்கப் எடுத்துடுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி டேரக்ட் கார்டில் இருந்தே காப்பி பண்ணி ப்ராப்பராக எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரி. இதை தவிர்த்து 5 crores இருக்கிற பட்ஜெட் படங்களுக்கு அந்த 3-to-1 பேக்கப் ஃபார்மெட்டில் வேற ஏதாவது ஆப்ஷன் இல்லைங்க. இப்போ இருக்கு? நீங்கள் அவர் சொன்னதெல்லாம் வந்து ஒரு ரைடு வந்து 7 லட்ச ரூபா பேக்கப்பு, 7 லட்ச ரூபா. 2 ரைடு பேக்கப்புக்கு வந்து 14 லட்ச ரூபா. அதுக்கப்புறமா எல்டிஐ டேப்ஸ்க்கு ஒரு 5 லட்ச ரூபா. அந்த டேட்டாவெல்லாம் மேனேஜ் பண்ணுறவனுக்கு 4.5 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபான்னு சொன்னார். இப்போ நீங்கள் இதில் இந்த டேப் பேக்கப் 5 லட்ச ரூபான்னு எடுத்து காமன், இந்த டேட்டா பேக்கப் பண்ணுறவனுடைய சம்பளம் இந்த 14 டிபின்ற அந்த 2 ரைடுக்கு பதிலாக நீங்கள் 2 ஹார்ட் டிஸ்க் பேக்கப் எடுத்தீங்களான்னா ஒரு 7 டிபியோ 7 லட்சமோ 8 லட்சமோ வரும். ஸோ நீங்கள் இன்னொரு ஆஃப் த ரைட்ஸ் அந்த ரைட்னோட பேக்கப்லேருந்து பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு தான் அவரே இன்னொரு ஆப்ஷன் சொன்னார். இப்போ எல்டிஓ டேப்ஸ் வந்து ஒரு 5 டிபி 5 லட்ச ரூபா தான் ஆகுதுன்னா நீங்கள் 2 எல்டிஓ டேப்பில் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் எல்டிஓ டேப்பில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, அந்த மீடியம் அவ்வளோதான். அது வந்து ஒரு ஆர்கேவிங் ஃபார்மட் தான். அதை வந்து இப்போ நீங்கள் சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் பேக்கப்பு 2 எல்டிஓ டேப் பேக்கப் எடுக்கிறீங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏதோ இந்த டேப்லேருந்து தான் டேட்டா எடுக்கணும். இப்போ நீங்கள் ஹார்ட் டிஸ்க்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணுற டைமை விட டேப்லேருந்து காப்பி பண்ணுற டைம் அதிகம். நீங்கள் வந்து ரிலீஸ் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கிட்டு டேப்லேருந்து எடுக்கணும்னா அதுக்கான ஒரு டைம் ஆகும். அந்த டைமை நீங்கள் கால்குலேட் பண்ணி பண்ணணும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒன்றே தெரிஞ்சுக்கோங்க, 30 கோடி ரூபா படத்துலையாவது ஒரு நாள் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். 4 கோடி ரூபா படத்தில் ஒரு நாள் ஷூட் பண்ணுறதுக்கான பட்ஜெட் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது 30 கோடி ரூபா படத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 30 கோடி ரூபா படத்துக்கு ஒரு நாளைக்கு 30 லட்ச ரூபா ஆகுதுன்னா 4 கோடி ரூபா படத்துக்கு ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆகும். ஒரு நாளைக்கு சொல்கிறேன், கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அங்கேயாவது வந்து ஒரு வேல்யூ இருக்குது, மார்க்கெட் இருக்குன்ட்டு போகிறதுக்கானவா இருக்கா. இந்த 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் ரீஷூட்டே கிடையாது, நீங்கள் எடிட்டு எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கோங்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா கேராக இருக்க வேண்டியது 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் தான். தேங்க்யூ சார். ஐ ஜஸ்ட் ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணுறேன். அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு லோ பட்ஜெட் படத்துக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு அதுலேயும் இருக்குது. இப்போது நீங்கள் அலெக்ஸாவில் ஷூட் பண்ணுறீங்க, எந்த ஏரி கேமராலையும் ஷூட் பண்ணுங்க. தெர் இஸ் சம்திங் கால்ட் HDE என்கோடிங், ஹை டைனாமிக் என்கோடிங். அது வந்து ஏரியோட ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி. அதில் வந்து உங்களுக்கு வித்தவுட் எனி லாஸ் in image quality you can get up to 40% efficiency. ஸோ உங்கள் டேட்டா ஃபுட் பிரிண்ட் இப்போ ஒரு 100 TB நீங்கள் ராவில் வருதுன்னா HDE என்கோடிங் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு 60 TB வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா அது it's a lossless encoding. The only thing what it is doing is it will take a little more time to compress, and then once you open it takes a little more time to decompress. But that has become the standard in a lot of places, including Hollywood, where HDE has become a standard to save data costs. So there are a lot of these kind of technical solutions you can implement. இப்போ வந்து டெலிவரபிள்ஸ் ஆஃப் மூவி வந்து 5 இன்ச்சும் 50 இன்ச்சும் மேண்டேட்ரி ஆனதுனால ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் 2.39 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஷூட் பண்ணுறத விட இனிமேல் நம்ம வந்து அந்த 1.77 16:9 ஃப்ரேமிங் பண்ணுறது அவசியம். அதாவது நீங்கள் சினிமா தியேட்டருக்கான நரேட்டிவ்க்கு நீங்கள் அடிஷ்னலாக இந்த கேட்டும் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்ஸ்க்கெலாம் நான் கொடுக்க போகிறேன்னா இது, ஏன்னா வந்து அந்த நரேட்டிவை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் இந்த நரேட்டிவ்க்கும் ஒரு அடிஷ்னல் கேட் வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போதே பார்த்துக்கணும். இதுக்கு சொல்கிறேன், ஓடிடிஸ்க்கு எடுக்கும்போது ஏன்னா 2.35 விட 1.76 மோர் வைடர். சில படங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸு நான் தியேட்டருக்கு கொண்டு 239 கொடுக்குறேன், ஓடிடி அண்ட் சேட்டலைட்டுக்கு இந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறேன்ட்டு கொடுக்குறாங்க, அதுக்குன்னு ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அது நீங்களே டிஃபால்ட்டாக அவுட் கொடுக்கும்போது யூ திங்க் தட் டிஓபிஸ் ஷுட் பி தேர் ஃபார் த ரீகம்போசிங் அவுட்ஸ்க்கு இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இதில் நீங்கள் வந்து எதுவுமே ஆல்டர் பண்ணலன்னா ஓகே, இதில் நீங்கள் ஃப்ரேம் ஏன்னா இதில் மேலே கீழே டேட்டா இருக்குல்ல, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அனமார்ஃபிக்காக ஷூட் பண்ண வேண்டியது மேலே டேட்டா இருக்கிறது, லெஃப்ட் ரைட்டில் டேட்டா இருக்கும். நீங்கள் அங்கே ரீஃப்ரேமிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதுலேயும் பண்ணி தானே ஆகணும்.
ஓகே. இஃப் சப்போஸ் நான் கேட்கும்போது 2.35க்கு இல்லாமல் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஓடிடிஸ்க்கு அவுட் போகும்போது நீங்களே 16:9 அவுட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறீங்களா இல்லை கண்டிப்பாக கொடுக்க முடியாது. சினிமாட்டோகிராஃபர்ஸனோட ஃப்ரேமிங் எடுத்து ஒரு சினிமாட்டோகிராஃபர்ஸனோட ஒரு ரோல் தானே அது. அப்போ நம்ம வந்து அதில் வந்து நாங்கள் இப்போ அதான் நான் சொன்னேன்ல, இப்போ ஓடிடி வந்து நீங்கள் இது கொடுக்கலன்னா எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு சேட்டலைட் சேனல்லையோ ஓடிடிலேயோ உட்காந்து அப்ஸ்கேல் பண்ணான்னா அதை நீங்கள் ஒத்துக்க முடியுமா? முடியாது. அதேதான். அப்போது உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ரெக்கமெண்டேஷன் டிஓபி ஒரு தியேட்ரிக்கல் அவுட்டையும் செக் பண்ண வேண்டிய கடமை இருக்குது, ஓடிடி அவுட்டும் செக் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. கண்டிப்பாக. அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஹெச்டிஆர்னா ஹெச்டிஆரில் வேறு மாதிரி இமேஜ் வரும், தியேட்ரிக்கலில் வேறு மாதிரி இமேஜ் வரும், டிவிக்கு வேறு மாதிரி வரும், அதை விட முக்கியம் யூடியூபுக்கு வேறு மாதிரி இமேஜ் வரும். இது நாலுத்தையும் செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். இல்லை சார், இப்போ அதுதான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்னப்போ இதுக்கு வந்து சினிமா ஸ்கோப்புக்கு வந்து நம்ம பண்ணவே கூடாது. இப்போ நம்ம சிஜிலாம் கொடுக்குறதே ஃபுல் கேட்டு தான் கொடுக்குறோம். அந்த ஃபுல் கேட்டுக்கு பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த அந்த மாதிரி பட்ஜெட் ஃபுல் ஓப்பனுக்கு பண்ணி தான். இல்லை சார், முக்கால்வாசி படங்கள் இல்லை சார். இப்போ இந்த ஐமேக்ஸ் அண்ட் எபிக்லாம் வந்து ஃபஸ்ட்டே அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சிஜிக்கு கொடுக்கும்போதே அதை பண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போ அது தெரியாமல் லாஸ்ட் மினிட்ல வரும்போது தான் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. பட் ஆனால் அதுதான் சொன்னார் அவர். என்ன சொன்னார்? போஸ்ட் இஸ் நாட் ஷூட்டுக்கு அப்புறமா இல்லை, ப்ரீ. இப்போ இது வந்து நமக்கு முன்னாடியே தெரியும். இப்போ நம்ம ஒரு 30 கோடி ரூபாய் 40 கோடி ரூபாய் படம் எடுக்கிறோம்னா இப்போ அமரன் வந்து ஐமேக்ஸ் எபிக் இதிலெல்லாம் வந்து தே ஹேவ் எ பிகர் சக்ஸஸ்னால் அதெல்லாமோ வந்து நல்ல கலெக்ஷன் வருது. அப்போ நம்ம அந்த படத்தை வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க அவங்க. நீங்கள் சாங்ஸ் அண்ட் ஃபைட்ஸை வந்து அவங்க ரீஃப்ரேம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபுல் கேட்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற நரேட்டிவ் வந்து நார்மல் இது போகுது. இல்லை சார், நீங்கள் அடமார்பிக் இது 239 கொடுத்தா ஐமேக்ஸில் 239 போடுவான், எப்பிக்லேயும் 239 போடுவான். இது வந்து என்ன ப்ரெஷர்னா அது பியர் ப்ரெஷர் தான். என்னப்பா இவ்வளோ காசு கொடுக்குறோம், நான் பாதி படம் தான் தெரியுது. நீங்கள் ட்விட்டரில் போய் கமெண்ட்ஸ் பாருங்க. நான் ஐமேக்ஸ் போய் படம் பார்க்குறப்போ எனக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வரல அப்படின்னா எனக்கு பயங்கர கடுப்பு வருது. ஏன்னா நான் 500 அதற்கு அதுக்கு நான் எதுக்கு போய் வந்து 2.3 நான் ஆர்டினரி தியேட்டர்லேயே பார்ப்பேனே அதை. கரெக்ட். நான் எதுக்கு ஐமேக்ஸ் போகிறேன்? கரெக்ட். ஸோ கரெக்ட். அதனால வந்து வேற யாராவது அந்த கால் எடுக்கிறாங்களான்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்கல்ல யாராவது ஒருத்தன் வந்து க்ராப் பண்ணி அதை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்திருக்கா? பண்ணுறாங்க, நடந்திருக்கு அந்த மாதிரி. அது வெளியில சொல்ல. ஓகே, இல்ல ஓகே, இட் இஸ் தேர், நடந்திருக்கு சார். அந்த 1.90 சார் தியேட்டர்லயாவது இந்த 3 வாரத்துல நம்ம கண்ட்ரோல். இப்போ நீங்க ஓடிடிலையும் சேட்டலைட்லையும் யாரோ ஒருத்தர் அந்த காலை எடுத்தா யோசிச்சு பாருங்க, லைஃப் லாங் அது நம்ம தப்பாவே நம்ம இமேஜை பண்ண மாதிரி இருக்குல்ல. அப்போ நம்மளே பிளான் பண்ணி முதல்ல எல்லாத்தையும் நம்மளே கொடுத்துடணும். தியேட்டரில் பண்ண முடியுமா அதை? எது சார்? தியேட்டரில் ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி ஜூம் பண்ணி வைக்க முடியுமா? சரி, இப்போ நான் ஒரு இது வந்து இந்த இதுக்கு விட்டுடுங்க. நாங்கள் ஒரு படம் ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் பண்ணோம். அது வந்து நான் வந்து அந்த டைரக்டர் தான் சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து 189லேயே நம்ம படத்தை ஓட்டலாம். நம்மளுடைய நான் என்ன பண்ணேன், இப்போ தியேட்டரில் 189 கொடுக்கலாம். கொடுத்தா அவங்க இது பண்ணிவிடுவாங்கன்ட்டு க்யூப்பில் நம்ம சினிமா ஸ்கோப்பில் 189 லெஃப்ட் ரைட்டில் பிளாக் வரும். அது மாதிரி படம் கொடுத்தோம். நீங்கள் வெளில வேறு எங்கெல்லாமல் விட்டுடுங்க சார். ஏவி ராஜேஸ்வரில் என்ன லெஃப்ட் ரைட் பிளாக் வருதுன்னு ஜூம் பண்ணி படத்தை ஓட்டினாங்க. எங்களால் ஏவிஎம் ராஜேஸ்வரியே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. நம்ம ஊரெல்லாம் போய் என்ன கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நீங்கள் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மல்டிபிள் ஃபார்மேட்ஸுக்கு அந்தந்த ஃபார்மேட்டில் என்ன அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர்கிட்ட நீங்கள் கண்ட்ரோலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டரே கிடையாது. இல்லை, இப்போ நான் கேட்குறது இந்த எபிக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 1.9 அது. அந்த தியேட்டரில் நீங்கள் கொடுக்குற 2.35 கண்டென்ட்டை 1.90 ஜூம் பண்ணி இல்லை தியேட்டர் பண்ண மாட்டாங்க. தியேட்டர் பண்ண மாட்டாங்க. அவங்க கியூப் வந்து உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, சார் ஃபுல் கேட்டில் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல் கேட்டில் நம்ம வச்சு ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. தியேட்டருக்காரங்க அது பண்ண மாட்டாங்க அது. ஏன்னா எபிக் ஸ்க்ரீனில் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லையும் சினிமா 239 எவ்வளோ படங்கள் ஓடும். ஆமாம், அது நிறைய வருது. அது சார் ஹார்ட் டிஸ்க் பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனு. நீங்கள் சொன்னீங்க புதுசு வாங்கிடுறது பெட்டர்னீங்க, அது சேஃப் தான். பெட்டர் இல்லை சார், மஸ்ட் ஓகே, வாட் எவர் இட் இஸ். பட் வந்து ஒரு ஜிபி டிபி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க் வாங்கும்போது காஸ்ட் ஆஃப் இது அதிகம் வருது. அதில் உள்ள நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அகைன் யூஸ் பண்ணலாம், இது பண்ணி அரேஞ்ச் பண்ணலான்றதுனால தான் we are taking so many takes also. இல்லை ஒன்று வாங்குறேன், நீங்கள் சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு புதுசு வாங்கிக்கிறேன். பட் அது ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோன் மாதிரி பண்ணோம்னா அந்த காஸ்ட் ஆஃப், அதனால ஹவு மெனி டைம்ஸ் மினிமம் இல்லை சார். இல்லை சார், இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கினுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்னதுக்கான ஒரு டூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே
உங்களுடைய 4 கோடி ரூபா பட்ஜெட்டுக்கும் அதுக்கான பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4% வச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4%கோசரம் நீங்கள் 4 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருப்பீங்களா? சரி, இதை வந்து இப்போ நெகட்டிவ் இருக்கும்போது அது மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்துடா. சரி, நம்ம வந்து இதை ஆப்ஷனாகவே வைக்க வேணான்ற. சரி, இப்போ இது வந்து இதனோட இப்போ நான் சொன்னல ஒரு 10 படம் தான் லாஸ்ட் 6 வருஷத்தில் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிருக்கு. மீதி 800 படங்கள் தேட்டரில் ஓடி இருக்கு. ஆனால் அந்த 10 படத்தினோட லாஸ் உங்களுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாதுன்ற. இல்லை ஓகே, மினிமமைஸ் ஒன்ஸ் ஆர் டுவைஸ். இல்லை சார், இப்போ இது என்ன சார், ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணலாப்பான்னு இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். 2 வாட்டி 3 வாட்டி யூஸ் பண்ண நம்மளுடைய ஹியூமன் டெண்டன்சி இல்லை, நம்மளுடைய இந்தியன் மைண்ட் செட்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம வந்து இது இப்போது நெகட்டிவ் லேபில் ஒண்டி தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெகட்டிவ் இதுக்கு தான் காஸ்ட்னும் போது தான் அதுக்கு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம டிஐடி எப்படி சார் பார்க்குறோம்? இல்லை, நம்மளுடைய மொத்த படத்தையும் அவன் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது. நம்ம அவனை எப்படி பார்க்குறோம்? நம்மளுடைய பார்வையே மாறிடுச்சு இல்லை. அப்போது இந்த 2 வாட்டி பண்ணலாம் 3 வாட்டி பண்ணலான்னும் போது அதுக்கான இதுக்கு மேலே அளவுகோல் எப்படி? இங்கே 2 வாட்டி தான் பண்ணேன்னு சொல்லி 3வது வாட்டி பண்ணான்னா இல்லை நமக்கு இந்த ஃபிலிமில் பண்ணும்போது ஒன் மோர் கேட்கறதுக்கோ இல்லை ஒன் மோர் எடுக்கிறதுக்கு கூட ஹெசிடேட் பண்ணது. இந்த டிஜிட்டல் வந்த பிறகு நம்ம ஹார்ட் டிஸ்க் தானே அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஒன் மோர் எடுத்துக்கலான்றதுனால சார் ஒன் மோர் எடுத்துக்கலாம். நமக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது அதுக்கான ஒரு காஸ்ட்டும் செலவு பண்ணி தானே ஆகணும். இல்லை அதுதான் மினிமமைஸ் ஆகுது, அட்லீஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ. இல்லை சார், இதுக்கு மெஷர்மெண்ட் இல்லைன்ற டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் அவன் 2 வாட்டி யூஸ் பண்ணதை 3 வாட்டி யூஸ் பண்ணதை பண்ணா இல்லை ஒரு போகிற லைஃப்பில் இருக்கிறத பண்ணான்றத ஒரு வாட்டியும் போய் யார் செக் பண்ணுவான்? அதுக்கு நீங்கள் ஒரு ஆளை வச்சு அதுக்குன்னு காஸ்ட் கொடுத்து அவன் பின்னாடியே அமுச்சிக்கிட்டு இருக்கணும்ல. அதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லை அங்கேயே. என்னன்னா இப்படி 2 படம் 3 படம் யூஸ் பண்ணுற போது என்ன ஆகுதுன்னா, இப்போ பிடி சார் என் படம் தான் டெலிட் ஆகிடுச்சு. ரெக்கவரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பழசு ஏற்கனவே காப்பி பண்ணீங்களே அதுதான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ அதுக்கான டைம் வேஸ்ட் இருக்குது, அதுக்கான காசு வேஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு புது ஹார்ட் டிஸ்காக இருந்தால் இன்கேஸ் இல்லை அதான் எனக்கு நடந்து நான் சொல்கிறேன். நான் ரெக்கவரி பண்ணப்போ ஒரு நாளில் ரெக்கவரி முடிகிறது 3 நாள் ஆகுது. பழைய படம் 2022 பண்ணும்போது 2019 படம்லாம் எனக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ டைம் வேஸ்ட் ஆகுது.